நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து நஷ்டமடைந்த விரக்தியில் மகன்களின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. ஒசூரில் ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் தனது 2 மகன்களை கழுத்து நிறுத்தி கொன்ற தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்கற்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சிவபூபதி. இவர் கடந்த 13 ஆண்டுகளாக ஒசூர் பகுதியில் குடியிருந்து வருகிறார். இவருக்கு நரேந்திர பூபதி, லத்தீஷ் பூபதி என்கிற 2 மகன்கள் உள்ளனர். அவரது மனைவி சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு சென்றிருந்த நிலையில் இவருக்கு அதிகப்படியான கடன், ஆன்லைன் வர்த்தகத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக கடன் இருப்பதாகவும், கடன் தொல்லை காரணமாகவும் இல்ல அதிகப்படியான கடன் என்பதால் இவர் நேற்று 2 மகன்களையும் கழுத்தை நேர்த்து கொலை செய்துவிட்டு தூக்கில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இன்று காலைதான் இவர்களது உடல்கள் மீட்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஊருக்கு சென்ற இவரது மனைவி வந்த பிறகுதான் மேலும் தகவல்கள் தெரிய வரும் என தெரிய வந்திருக்கிறது. தந்தை மகன்களை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அகிலா. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.